புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் களம் எப்படி இருக்கும்? ரொம்ப நெருக்கடியான சூழலாகத்தான் இருக்கும். யார் வெற்றி பெறுவார்கள், யார் தோல்வி வருவார்கள், எந்த கூட்டணி மெகா கூட்டணியாக அமைந்து வெற்றி பெறும், எந்த கூட்டணி அமைத்தாலும் இவர்கள் தோல்வியை தான் சந்தித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற சூழல் 2026 தேர்தல் களம் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த கட்சி இவங்களோட கூட்டணி போவாங்க, இந்த கட்சி இவங்களோட கூட்டணி போவாங்கன்னு இப்போ எந்த வியூகத்தின் அடிப்படையிலுமே சரியான கருத்துக்களை எடுக்க முடியாத ஒரு சூழல். ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டுகள் முழுமையாக இருக்கக்கூடிய சூழலில் இந்த கட்சியோட கூட்டணி வைக்கும் அப்படிங்கிறத கூட நிலைப்பாடான அந்த கட்சிக்கே தெரியாத ஒரு சூழலாகத்தான் இருக்குது. எதிரணிகள் பிளவுபட்டு இருக்கிறாங்க. திமுக பலமான மிகவும் கூட்டணி சக்தியோட திமுக கூட்டணி இருக்கிறாங்க. திமுக கூட்டணியை வீழ்த்தணும் அப்படின்னா திமுக கூட்டணியை உடைக்கணும் அப்படின்னு எதிரணிகள் எல்லாம் பெரிய அளவில் திட்டம் போடுறாங்க. அதே போல் அதிமுகவை சேர்க்காமல் எந்த கட்சியும் நிச்சயமாக வெல்வதற்கு இல்லை. திமுகவை உடைக்காமல் நிச்சயமாக எந்த கட்சியும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் தான் தற்போது இருக்கக்கூடிய அரசியல் கள நிலவரமாக இருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தல் இருமுனை போட்டியாகத்தான் இருக்கும். எல்லோருடைய கருத்துக்களாகவும் அரசியல் விமர்சகர்களுடைய கருத்துக்களாகவும் 5 முனை போட்டி இருக்கும். திமுக, பாஜக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம் இப்படின்னு ஒரு 5 முனை போட்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னுடைய பார்வையாக, என்னுடைய வியூகமாக இருமுனை போட்டியாகத்தான் இருக்கும். ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக தலைமையிலான கூட்டணி. அப்போ அந்த அதிமுக தலைமையிலான கூட்டணி ஓரணியில் இணையக்கூடிய அந்த கட்சிகள் என்னென்ன அப்படின்னா அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம், தேமுதிக, எஸ்டிபிஐ இப்படின்னு பல்வேறு கட்சிகளை ஒருங்கிணைத்து ஓரணியில் திரளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதில் ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் ஏற்கனவே பாஜகவில் இருக்கிறாங்க. அவர்கள் இந்த அணி உருவானாக அவங்க அங்கே ஆல்ரெடி இருக்கிற மாதிரி தானே அர்த்தம். இப்படி இந்த கூட்டணி செட்டப்பில் தான் கூட்டணி நிலைப்பாடுகள் கள நிலவரம் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது. அப்போ இருமுனை போட்டிங்கிறத போது திமுக வெர்சஸ் அதிமுக கூட்டணி. திமுகவை வீழ்த்தணுங்கிறது அவ்வளோ பெரிய சாதாரண காரியம் இல்லை. திமுகவை வீழ்த்தக்கூடிய சூழலும் தற்போது அரசியல் கால நிலவரத்தில் இல்லை. ஏன்னா திமுக கூட்டணியை உடைக்க விடாமல் சாதுரியமாக மிகவும் பலம் பொருந்திய ஏதோ ஒரு சீக்ரெட் மெத்தடை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திமுகவை கட்டுக்கோப்பாக ஒரு மாபெரும் மாலுமியாக, அதாவது ஒரு கப்பலுக்கு எப்படி ஒரு கேப்டன் முக்கியமோ அதுபோல் திமுக கூட்டணிக்கு, அதாவது திமுக கட்சியில் இருக்கக்கூடிய தோழமை கட்சிகளெல்லாம் ஒன்றிணைந்த அந்த திமுக கூட்டணியை ஒரு கேப்டனாக மிகப்பெரிய அளவில் ஒரு சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ணி அதை உடைக்க விடாமல் அதை தக்க வச்சு கொண்டிருக்கிறது தமிழக முதலமைச்சருடைய மிகப்பெரிய அளப்பறையான சாதனை தான் சொல்ல முடியும். ஆனால் அந்த கூட்டணியை உடைக்கணும்னா எதிரணிகள் ஓரணியில் திரளக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவானால்தான் திமுக வீழ்த்த முடியும். அப்போது அதிமுகவை சேர்க்காமல் யாராவது வெற்றி பெற முடியுமானா அதுக்கும் வாய்ப்பு இல்லை. இந்த கள நிலவரத்தில் தமிழக வெற்றி கழகம் நம்ம தனியாக நிற்கணும், நம்ம தான் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவோட தமிழக வெற்றி கழகம் 2026 தனது இலக்காக முதலமைச்சர் கனவோட தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவருடைய அரசியல் பயணம். ஒரு பக்கம் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எங்களுடைய கூட்டணியை நம்பி வாங்க, நம்மளாம் ஒரு மெகா கூட்டணி அமைக்கலான்னு இவர் ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க. நாம் தமிழர் கட்சி என்றைக்குமே ஒரே ஒரு ஸ்டாண்டு தான், ஒரே ஒரு பிராண்டு தான். நான் யாருடன் கூட்டணி கிடையாது, திமுகவை எதிர்ப்பேன். நான் கூட்டணி யாரோட இல்லைன்னாலும் பரவாயில்ல, ஆனால் எங்களுடைய ஒரே எதிர்ப்பு யாருக்குன்னா திமுகவுக்கு தான் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் கேட்கலாம், இருமுனை போட்டி அப்படிங்கிற போது நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி இருக்குது, அவங்க யாரோட கூட்டணி இல்லைன்னா அப்போ மும்முனை போட்டி தானே அப்படின்னு ஒரு கேள்வி இந்த இடத்துல எழும். நிச்சயமாக எழும். ஆனால் மும்முனை போட்டியாக இருந்தாலும் அங்கே இருமுனை போட்டி தான் கடுமையாக இருக்கும். திமுக வெர்சஸ் அதிமுக கூட்டணி, இந்த இருமுனை போட்டி மிகவும் பலமான நெருக்கடியான போட்டியாக இருக்கும். 2026 சட்டமன்ற தேர்தலில் கொஞ்சம் பிசுறுனாலும் அதாவது அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய
தோழமை கட்சிகள் பிளவுபட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டால், அப்படி ஒரு சூழலை தான், அதாவது திமுக இருக்கக்கூடிய தோழமை கட்சிகள் யாராவது 1-2 கட்சிகளை வெளியேற்றணும், அதாவது வெளியே பிரிக்கணும், வெளியே எடுக்கணுங்கிறதுல எதிரணிகள் பெரிய அளவில் திட்டம் போடுறாங்க. ஆனால் அது பலிக்குமா பலிக்காதான்னு இன்னும் சில மாதங்கள், குறிப்பாக இன்னொரு 5-6 மாதங்கள் கழித்து தான் அது தெரியும். அது உடையுமா உடையாதா, பிளவுபடுமா பிளவுபடாதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இப்போது முன்கூட்டியே கணித்து விட முடியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் சரி, தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களுடைய நிலைப்பாடும் சரி, அவருடைய கூட்டணி அமைக்கிறதுல பல சிக்கல்களும் இருக்குது. அதிமுகவிலிருந்து பல்வேறு அழைப்புகளும் பல்வேறு ஆஃபர்களும் கொடுக்கப்பட்டும் தமிழக வெற்றி கழகம் கூட்டணியில் இணைவதற்கு பெரிய அளவில் ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டலை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழக மாநில தலைவர், பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயத்த சொல்கிறார். அதே போல் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய வீக வகுப்பாளராக இருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஒரு கருத்தை சொல்கிறாங்க. 5-6 மாதங்கள் கழித்து தான் கூட்டணி நிலைப்பாடை நாங்கள் அறிவிக்குவோம், எங்களுடைய கட்சிகளுடைய கள நிலவரத்தை நாங்கள் சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க. அப்போ எப்படி இருந்தாலும் ஒரு 6 மாதங்கள் நம்மளுடைய கணக்கு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அக்டோபர்லேருந்து அந்த கூட்டணி வியூக கணக்குகளிலிருந்து வேகம் எடுக்கும். நவம்பர் டிசம்பர் வாக்கில் கூட்டணி நிலைப்பாட்டை உறுதி செய்யக்கூடிய வகையில் அனைத்து கட்சிகளும் தீவிரமாக இருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் இவர்கள் இந்த கட்சியிலிருந்து பிரிந்தார்கள், இந்த கட்சியிலிருந்து இங்கே போய் சேர்ந்தார்கள் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு வரும். எதிரணிகள் பிளவுபட்டு இருக்கிறது மற்ற கட்சிகளுக்கு மிகப்பெரிய சக்தியை கொடுக்கும். திமுக இருக்கக்கூடிய தோழமை கட்சிகளை எப்படியாவது பிரிக்கணும் அப்படிங்கிற எதிரணி அவங்களுடைய எண்ணங்கள் பலிக்குமா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. எப்படியாக இருந்தாலும் இருமுனை போட்டிக்குத்தான் வாய்ப்பு. மும்முனை போட்டியாக இருந்தாலும், அதாவது அதிமுக ஓரணியில் திரள்கின்ற போது, திமுக மெகா கூட்டணியோடு இருக்கின்ற போது, நாம் தமிழர் கட்சி தனித்து நிற்கின்ற போது ஒரு மும்முனை போட்டியாக இருந்தாலும் கூட இங்கே இருமுனை போட்டி கடுமையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் வெல்லப்போவது யார் அப்படிங்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஓராண்டுக்கு முன்பாகவே இப்பவே ஒரு அதிரடி கிளப்பக்கூடிய வகையில் ஒரு எதிர்பார்ப்பை கிளப்பி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.